Okay student, now we are going to see the sum. Example 2.32. What is the question? Find the cube root of unity. ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. இதுதான தம்பி question. This sum is asking 3 more questions only. ஓகேங்களா? அதனால நல்ல கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கடா. ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, listen please. Find the cube root of unity. Listen student. What is mean by unity? What is mean by unity? Unity na ஒண்ணுல இருக்குல்ல தம்பி. அதுல the cube root of unity. நான் நேத்தே வீடியோ அனுப்பிச்சதுல நிறைய பேசிக் கான்செப்ட் சொல்லிருக்கேன். ஸ்கொயர் ரூட் அப்படினா இந்த இடத்துல 2 வரும். கியூப் ரூட் அப்படினா இங்க 3 வரும். அப்ப கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்ப ரூட் இங்க 3. அப்ப இந்த 3 இருந்துச்சுன்னா இந்த ரூட்டுக்கு பேரு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஓகேங்களா? அப்ப யூனிட்டி போட்டுட்டேன். கியூப் ரூட் அதர் நேம் இஸ் பவர் வேல்யூ 1/3. அப்ப இதனுடைய தீர்வுகள் மூலங்கள் சொல்யூஷன் வந்து கேக்குறாங்க தம்பி. இதுதான தம்பி क्वेश्चन. புரிஞ்சுட்டீங்களா? ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. ஒன்றின் மூன்றாம் படி மூலங்களை காண்க. ஓகேங்களா தம்பி? இப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் வேற சம் வந்து ஆரம்பிக்கிறேன் தம்பி. நான் இப்போது நான் என்ன பண்ணேன்னா இப்ப யூனிட்டி 1 அப்படின்னு இருக்குது தம்பி. சரிங்களா? நான் என்ன பண்ணேன்னா let x is equal to 1 power 1/3 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இதுதான் क्वेश्चन கேட்டிருக்கான். இதோட ஆன்சர்னா x ல ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப x க்கான மூலங்களை நாம வந்து கண்டுபிடிக்கணும். find the cube root of unity னா x ஓட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் தம்பி. இப்போ நான் என்ன பண்றேன்னா தம்பி ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கிறேன். ஓகே 1. இதுக்கு நான் வந்து போலார் ஃபார்ம் நான் கண்டுபிடிக்கணும். நான் நேத்தே வந்து 4 இது நான் கண்டுபிடிச்சேன். 1 -1 I -I வந்து நான் கண்டுபிடிச்சேன். இப்போ 1 க்கு நான் வந்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? the polar form of 1. the polar form of 1 இன் துருவ வடிவம். 1 இன் துருவ வடிவம். அப்ப 1 is equal to துருவ வடிவம். உடனே 1 plus I0 போட்டுக்கிட்டு z is equal to r into cos theta plus I sin theta. r உடைய வேல்யூ கண்டுபிடிக்கனா root of மெய் பகுதி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கற்பனை பகுதி ஹோல் ஸ்கொயர் தீட்டாவை கண்டுபிடிக்கணும்னா என்ன குவாட்ரண்ட் இருக்குது அது நீங்க போங்க. நான் டைரக்ட்டா எப்படி 1 னா what is the answer? cos 0 plus I sin 0. cos 0 sin 0 0 sin 0 0 னா cos 0 1. அப்ப 1 plus I 0 அப்படினா ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அப்ப இதுதான் 1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம். ஓகேங்களா தம்பி? அப்ப போலார் ஃபார்ம் ஆஃப் 1 வந்து நான் எழுதிட்டேன் தம்பி. ஓகேங்களா? அடுத்து நம்ம ரூல்ஸ் என்னது? வர்க்கிங் ரூல்ஸ் ஃபார் ஃபைண்ட் தி nth ரூட் ஆஃப் யூனிட்டி. ஓகேங்களா? ஒரு மூலங்களை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து நான் சொல்லிருக்கேன். தீட்டாவுடன் 2k பை ஐ கூட்டுக. தீட்டாவுடன் 2k பை 1 ன கண்டுபிடிச்சேன். அடுத்து நான் என்ன பண்ணா 1 பவர் 1/3 எனக்கு வேணும். 1 பவர் 1/3 is equal to cos 0 plus I sin 0 the whole power 1/3. பவர்ல 1/3 வந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து டி மாயோடின் தேற்றத்தை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா add 2k pi with theta. add 2k pi with theta. add 2k pi with theta. theta உடன் 2k pi ஐ கூட்டுக. theta உடன் 2k pi ஐ கூட்டுக. அந்த வேலையை நடத்தி நான் செய்ய போறேன். கவனிங்க தம்பி. அப்படியே இங்க வந்துருங்க. தம்பி. LHS என்ன தம்பி இருக்காங்க? 1 பவர் 1/3 is equal to அப்ப cos 0 plus 2k pi plus I sin 0 plus 2k pi 0 plus 2k pi the whole power 1/3. the whole power 1/3. நல்லா கவனிச்சுங்க தம்பி. 0 ஓட எதை கூட்டினாலும் ஆன்சர் 2k pi தான். அப்ப cos 2k pi plus I sin 2k pi the whole power 1/3.
அப்ப 1 the power 1 by 3 is equal to ஓகேங்களா தம்பி இப்போ நான் என்ன பண்றேன்னா அப்ளை ரூல்ஸ்ல இருக்குது அப்ளை de Moivre's theorem apply de Moivre's theorem தம்பி de Moivre's theorem என்ன தம்பி சொல்லுது de Moivre's theorem என்ன சொல்லுது பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூவை தீட்டா கூட போய் மல்டிப்ளை பண்ணிக்கங்க அதுதான் de Moivre's theorem சொல்லுது அப்ப பவர்ல என்ன வேல்யூ தம்பி இருக்குது 1/3 தீட்டா 2k பை இதுதான் தீட்டா அப்ப தீட்டா கூட போய் மல்டிப்ளை பண்ணுங்க அப்ப cos 1/3 into 2k pi plus I sin 1/3 into 2k pi அவ்வளவுதான் அப்ப இந்த இடத்துல k ஓட வேல்யூ இங்கேயே நம்ம எழுதணும் கமா k belongs to z கமா k belongs to z ங்கிறது இன்டிஜர் கலப்பெண்கள் நினைச்சிராதீங்க அப்ப k ஓட வேல்யூ எங்க இருக்கு தெரியுமா தம்பி 0 ல ஸ்டார்ட் ஆகும் அப்படியே n - 1 அப்ப இதுதான் n வேல்யூ அப்ப இந்த 3 தான் n வேல்யூ அப்ப n - 1 அப்ப 3 - 1 ல 2 வரையும் அப்ப 1 2 வரையும் தான் தம்பி அப்ப k ஓட வேல்யூ 0 1 2 இதுதான் தம்பி அப்ப 1 பவர் 1/3 1 power 1/3 is equal to cos 2k pi divided by 3 plus I sin 2k pi divided by 3 okay வந்துச்சு இப்போ நானு now I will substitute k is equal to 0 and k is equal to 1 and k is equal to 2 we will find different values of solution ஓகேங்களா இப்போ நான் k க்கு நான் 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் listen please k equal to 0 k is equal to 0 நல்லா கவனிங்க இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் 1 power 1/3 1 power இதுதான் cube root of அதுதான் நான் x னு வச்சிருக்கேன் நல்லா கவனிங்க அப்ப x is equal to 1 power 1/3 is equal to cos 2k pi divided by 3 plus I sin 2k pi divided by 3 I sin 2k pi divided by 3 இப்போ நான் k க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப k க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 into 0 0 0 into pi 0 0 divided by something 0 அப்ப cos 0 plus I sin 0 அப்ப cos 0 plus I sin 0 னா இத நம்ம எப்படி எழுதலாம்னா sis 0 னு எழுதலாம்னு சொல்லிருக்கேன் இதையே என்ன எழுதலாம்னு சொல்லிருக்கேன்னா e power I 0 னு எழுதலாம்னு சொல்லிருக்கேன் நல்ல ஞாபகம் வச்சுக்கிற தம்பி எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் இது sis இப்படியும் எழுதலாம்னு சொல்லிருக்கேன் அப்ப cos 0 என்னது sin 0 0 cos 0 1 plus I sin 0 0 that is equal to 1 final answer is 1 அப்ப x is equal to 1 power 1/3 is equal to 1 அப்ப cube root of unity அப்படினா ஆன்சர் 1 k is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 1 னு கிடைச்சிருக்கு தம்பி சரிங்களா அப்ப cos 0 plus I sin 0 உடைய இன்னொரு வடிவம் sis 0 இன்னொரு வடிவம் e power I 0 ஓகேங்களா இப்ப cos 0 ஆன்சர் 1 பிளஸ் க்கு பிளஸ் I sin 0 0 1 plus I 0 ஆன்சர் 1 இப்போ நான் என்ன பண்ணேன்னா தம்பி k is equal to 1 னு சொல்லி நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப x is equal to 1 power 1/3 is equal to தம்பி அப்படியே கேட்டீங்கன்னா அப்ப k க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்ப 2 into 1 2 அப்ப 2 pi divided by 3 cos 2 pi divided by 3 plus I sin 2 pi divided by 3 இதையே நம்ம எப்படி எழுதலாம் தம்பி sis 2 pi divided by 3 எழுதலாம் தம்பி இதையே எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எழுதலாம் e power I 2 pi divided by 3 தம்பி நேரே ஒரு சம் பார்த்திருக்கோம் cos 2 pi divided by 3 plus I sin 2 pi divided by 3 னா இதுக்கு பேரு ஒமேகா cos 2 pi divided by
2 pi divided by 3 னா இதுக்கு பேரு ஒமேகா. அப்ப x is equal to 1 power 1 by 3 ஒமேகா. நான் இன்னும் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். லிசன் ப்ளீஸ் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப cos 2 pi divided by 3 ஒமேகா வந்துருச்சு. ஓகே, எப்படி சார் ஒமேகா சொல்றீங்க அப்படின்னா cos 2 pi divided by 3 plus I sin 2 pi divided by 3 நாலே அது ஒமேகா நம்ம வச்சிருக்கோம். சரி, இந்த ஒமேகாவுக்கு இன்னொரு வேல்யூ இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பாருங்க. இப்போ பாருங்க ரஃப் ஒர்க். 2 pi divided by 3 அப்படினா லிசன் ப்ளீஸ். 2 into pi க்கு பேரு 180 divided by 3 ஒரு 3 6 18. அப்ப 2 6 12 120 டிகிரி. 2 pi divided by 3 ல 120 டிகிரி. அப்ப இந்த 120 டிகிரியை நான் எப்படி எழுதலாம்னா 180 minus 60 ன்னு எழுதலாம். அல்லது r 90 plus 30 ன்னு எழுதலாம். 90 plus 30 ன்னு எழுதலாம். இந்த வழியில இதை எழுதி நான் சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப x is equal to 1 power 1 by 3 is equal to cos 2 pi divided by 3 plus I sin 2 pi divided by 3. இங்க பாருங்க, இங்க இருக்குது இந்த ஸ்டெப்ஸ். இததான் நான் sis 2 pi divided by 3 e power exponential ஃபார்ம்ல எழுதணும்னா e power I 2 pi divided by 3. இது எல்லாமே இதனுடைய மற்றொரு வடிவங்கள். இதுக்கு பேரு தான் ஒமேகா. புரியுதுங்களா? சரி, நல்ல கவனிடா. அப்ப cos 2 pi divided by 3 னா 120 டிகிரி plus I sin 120 டிகிரி. சரிங்களா தம்பி? இந்த 120 டிகிரி தான் நான் என்னென்ன சொல்லிருக்கேன், 180 minus 60 ன்னு எழுதலாம், இல்லனா 90 plus 30 ன்னு எழுதலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். இது ரெண்டுல எதை வேணாலும் செய்யுங்க. நான் ஒரு மெத்தட் செய்றேன், இன்னொரு மெத்தட் நீங்க ஹோம்வொர்க்கா போட்டுக்கங்க. cos 90 plus 30 degree plus I sin 90 plus 30 degree. அப்ப x is equal to 1 power 1 by 3 is equal to. அப்ப cos இது என்ன மாடல்ல இருக்குது, 90 plus theta. அப்புறம் பாருங்க இங்க sin 90 plus theta. சார் இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மக்கப்லாம் பண்ணக்கூடாது, அப்படியே ரஃப் ஒர்க். x axis, y axis, x dash axis, y dash axis, இங்க a, s, t, c. a means all plus. இங்க வந்து 0 ல இருந்து 90 டிகிரி வரையும். a means எல்லாமே sin, cos, all plus என்னது, sin, cos, tan, secant, cosecant, cot. இது எல்லாமே வந்து பிளஸ். இங்க s means sin, sinக்கு ஆப்போசிட் cosecant. இது ரெண்டு வந்தா மட்டும் தான் பிளஸ். 0 to 90 னா இங்க 90 to 180. t means tan, tanக்கு ஆப்போசிட் cot. சரிங்களா? இது ரெண்டு வந்தா மட்டும் தான் பிளஸ், மிச்சதெல்லாம் மைனஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 182 to 270. c means cos, opposite secant. இது ரெண்டு வந்தா மட்டும் தான் பிளஸ், மத்தது வந்தா பிளஸ். இங்க வந்து 272 360. ஓகேங்களா? இப்போ எவ்வளவு டிகிரி இருக்குது, 90 பிளஸ். அப்ப 90 பிளஸ் 30 120. அப்ப 120 னா இந்த செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். செகண்ட் குவாட்ரன்ட்ல நல்லா கவனிங்க. செகண்ட் குவாட்ரன்ட்ல நல்லா கவனிங்க. sin cosecant வந்தா மட்டும் தான் பிளஸ். cos வந்திருக்குது. அப்ப cos வந்தா என்னது, மைனஸ். அப்ப x equal to 1 power 1 by 3 is equal to cos 90 plus. நல்லா கவனிங்க. 90 270 இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். என்னன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும், cosனா sinக்கு சேஞ்ச் ஆகும், sinனா cosனா ஆகும், secantனா cosecant மாறும், cosecantனா secant, tanனா cot, cotனா tan. இங்க வந்து cos இருக்குது, cos வந்து sin மாறும். அடுத்தது நல்லா கவனிங்க தம்பி. 90 plus 30 டிகிரி 120 போது இங்க செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குது 120. இது வந்து s செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்குது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா sin cosecant, இங்க cos வந்திருக்குது. இது வந்தா மட்டும் தான் பிளஸ், cos வந்திருக்குது. அப்ப மைனஸ். அப்ப 90 வந்தா cos
மாறிடுச்சு. சரிங்களா? cos சைனா மாறிடுச்சு. இந்த 30 டிகிரிக்கு 30 டிகிரி. ஓகேங்களா? இந்த பிளஸ்க்கு பிளஸ். நல்லா கவனிங்க. sin 90 பிளஸ் 30 டிகிரி 120 டிகிரி. sin 120 இங்க இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. செகண்ட் குவாட் 120 செகண்ட் குவாட் 90 பிளஸ்னாவே செகண்ட் குவாட். அப்ப sin கொசிகன் வந்தா பிளஸ். அப்ப sin வந்திருக்குது பிளஸ் I 90 சேஞ்ச் ஆகும். சைனா cos மாறும். cos தீட்டாவுக்கு தீட்டா 30 டிகிரி. 30 டிகிரி வெரி வெரி இம்பார்ட்டண்டா இந்த இடத்துல பயங்கர கேர்ஃபுல்லா வந்து நீங்க செய்யணும். புரியுதுங்களா? அப்படியே இந்த இடத்துல கேமரா நான் வியூ பண்றேன். போர்டு ரப் பண்ற வரையும் எல்லாம் கவனிங்க. X is equal to 1 power 1 is equal to minus sin 30 degree minus sin 30 degree plus I cos. Listen students, அப்படியே அந்த லாஸ்ட் ஸ்டெப்ஸ் நான் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். x is equal to 1 power 1 by 3 is equal to minus sin 30 degree plus I cos 30 degree. So that is equal to minus minus sin 30 degree 1 by 2 plus I cos 30 degree root 3 divided by 2. அப்ப x is equal to 1 power 1 by 3. அப்ப இது ஒரு ஆன்சர். இந்த ஆன்சருக்கு பேரு தான் ஒமேகா. அப்ப x is equal to 1 power 1 by 3. அப்படியே இங்க வாங்க தம்பி. இந்த இடத்துல நான் சொல்லிருக்கேன் பாருங்க. அப்ப cos 2 pi divided by 3 plus I sin 2 pi divided by 3 இது sis 2 pi divided by 3 என்னன்னா e power I 2 pi divided by 3. இத தான் நான் என்ன சொல்லிருக்கேன்? ஒமேகான்னு சொல்லிருக்கேன். இன்னொரு ஆன்சர் என்னது? ஒமேகாவுக்கு minus 1 by 2 plus I root 3 divided by 2. இது ஒரு ஆன்சர். இதெல்லாம் எப்ப கிடைக்குது? k ஓட வேல்யூ 1 னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது. இப்ப k is equal to 2 னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். k is equal to 2 னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப x is equal to 1 power 1 by 3 is equal to cos 2k pi. அப்ப k க்கு 2 னு சொல்லும்போது 2 4. அப்ப 4 pi divided by 3 plus I sin 4 pi divided by 3 4 pi divided by 3 இது நமக்கு கிடைக்குது தம்பி. 4 pi divided by 3 நமக்கு கிடைக்குது. அப்ப 4 pi divided by 3 னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 4 pi divided by 3 is equal to 4 into pi ஓட வேல்யூ 180 divided by 3 1 3 6 18 60 4 6 24 240 டிகிரி. இந்த 240 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 டிகிரிய 270 minus 30 டிகிரி எழுதலாம். 270 minus 30 டிகிரி எழுதலாம். இல்ல அப்படின்னா இந்த 240 டிகிரிய 180 plus 60 டிகிரி எழுதலாம். ரெண்டுல எதை வேணாலும் எழுதலாம் தம்பி. இதுதான பேசிக் கான்செப்ட் தம்பி. இதை நீங்க தெரிஞ்சாதான் சம் சக்சஸ் பண்ண முடியும். டைரக்டா cos 4 pi divided by 3 கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி போன சம்ல வந்து பாத்தீங்கன்னா k is equal to 1 னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது cos 2 pi divided by 3 க்கு டைரக்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நாலேஜ் கெயின் பண்ண முடியும். கேர்ஃபுல்லா தம்பி. அப்படியே வாங்க. அப்ப x is equal to 1 power 1 by 3 is equal to cos 4 pi divided by 3 னா 240 டிகிரி. 240 டிகிரி plus I sin 240 டிகிரி. அப்ப இந்த 240 டிகிரியை நான் ரெண்டு வழியில போடலாம். இது ஒரு வழி, இது ஒரு வழி. 270 மைனஸ் னு போடலாம். 180 plus 60 னு போடலாம். நான் என்ன பண்ணேன்னா cos 180 plus 60 டிகிரி அப்படி வச்சுக்கிறேன். plus I sin 180 plus 60 டிகிரி அப்படி வச்சுக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்ப x is equal to 1 power 1 by 3. அப்ப
அப்ப cos 180 plus theta என்னால டைரக்டா டக்குன்னு என்னால சொல்ல முடியாது சார், உண்மைதான். goes to rough work. அப்படியே பாருங்க, A S T C இது all plus இது sin cosecant வந்தா மட்டும்தான் பிளஸ், இது tan cot வந்தா மட்டும்தான் பிளஸ், இது வந்து cos secant வந்தா மட்டும்தான் பிளஸ். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா 0 to 90 டிகிரி, இது வந்து பாத்தீங்கன்னா 90 to 180 டிகிரி, 90 to 180 டிகிரி, 90 to 180 டிகிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 180 to 270, இது வந்து பாத்தீங்கன்னா 270 to 360 டிகிரி, 360 டிகிரி. சரிங்களா? அப்ப 240 டிகிரி எங்க இருக்கும் பாருங்க, இது செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். 240 180 பிளஸ்னா இந்த குவாட்ரண்ட், இந்த குவாட்ரண்ட்ல tan cot வந்தா மட்டும் தான் பிளஸ், cos வந்திருக்குது அப்ப மைனஸ். அப்ப x is equal to 1 power 1/3 is equal to, அப்ப நல்லா கவனிச்சீங்க, இது வந்து 180 பிளஸ்னா தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்ல tan cot வந்தா மட்டும் தான் பிளஸ், cos வந்திருக்குது மைனஸ். 180 சேஞ்ச் ஆகாது, 180 360 சேஞ்ச் ஆகாது, cosனா cosே தான். அப்ப cos θ இருக்கிறது 60 டிகிரி பிளஸ் I, நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க sin 180 plus θ, 180 plus தான் இங்க வருது, நல்லா கவனிச்சீங்க. செகண்ட் தேர்ட் குவாட்ரண்ட்ல tan cot வந்தா மட்டும் தான் பிளஸ், sin வந்திருக்குது அப்ப மைனஸ் I. அப்ப 180 சேஞ்ச் ஆகாது, சைன்னா சைனே தான், சைன். ஓகேங்களா? θ 60 டிகிரி. So that is equal to minus cos 60 degree ஓட வேல்யூ 1/2 minus I sin 60 degree ஓட வேல்யூ √3 divided by 2. அப்ப x is equal to 1 power 1/3 is equal to, what is the answer? 1/2 minus I √3 divided by 2. அப்ப இதுக்கு பேரு ஒமேகா ஸ்கொயர். இதுக்கு பேரு என்னது? ஒமேகா ஸ்கொயர். கட் அப்படிங்க. இப்போ நான் எல்லா ஆன்சரையும் ஒட்டுக்கா எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன தம்பி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் 1 ன்னு சொல்லி கிடைச்சது தம்பி. ரெண்டாவது ஆன்சர் என்ன தம்பி கிடைச்சது? ரெண்டாவது ஆன்சர் என்ன தம்பி கிடைச்சது? அப்படியே பாருங்க தம்பி. ரெண்டாவது ஆன்சர் -1/2. ரெண்டாவது ஆன்சர் -1/2 plus I √3 divided by 2. இது k is equal to 0 னா -1/2 plus I √3 divided by 2. இததான் நம்ம ஒமேகான்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப k equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப அதே x க்கு 1 power 1/3 is equal to third answer. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். -1/2 minus I √3 divided by 2. அப்ப -1/2 minus I √3 divided by 2. இததான் நம்ம ஒமேகா ஸ்கொயர்னு சொல்றோம். இது k is equal to 2 ன்னு சொல்லி கிடைச்சா. அப்ப இதுதான தம்பி மூலங்கள் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்பவை ஒன்றின் முப்படி மூலங்கள் என்பவை ஒன்றின் முப்படி மூலங்கள் ஆகும். are the cube roots of unity. Okay, இந்த ஸ்டூடண்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, கேர்ஃபுல்லா செய்யுங்க ஸ்டூடண்ட்ஸ். Thank you student.